செய்தி அலசல் பகுதியில் இப்போது நாம் பார்க்க இருப்பது தாக்கி இருக்கிறது சண்டிப்புறா வைரஸ். தப்புமா தமிழகம்? முதல்ல பார்த்துடலாம். தாக்கியது சண்டிப்புறா வைரஸ், தப்புமா தமிழகம் எங்க அப்படின்னா, இப்போது குஜராத் மற்றும் 2 மாநிலங்களில் சண்டிப்புறா அப்படின்ற ஒரு வைரஸ் தாக்கி இருக்கிறது. இதில் தமிழ்நாட்டுக்கு இந்த வைரஸ் வருமா, அதற்கான முன் வரலாறுகள் இருக்கான்னு பார்க்கலாம். முதல்ல இப்போது குஜராத் மற்றும் ராஜஸ்தான், மத்திய பிரதேசத்தில் திடீரென சிறுவர்களுக்கு காய்ச்சல் ஏற்பட்டு உயிரிழந்தாங்க. இதன் பின்னணியை ஆராய்ந்த போது இது ஏற்கனவே இருந்த சண்டிப்புறா அப்படின்ற வைரஸ் உடைய தாக்குதல் தான் இதற்கு காரணம் அப்படின்னு கண்டறியப்பட்டிருக்கிறது. ஏன் இதை அவ்வளவு தீவிரமாக எடுத்துக்கணும் அப்படின்னா, 24 மணி நேரத்திலேயே கூட மரணம் விளைவிக்கக்கூடிய அளவுக்கான வைரஸ் இதுவாக இருக்கிறது. சரி, இதுவரை 21 பேர் பலியாகி இருக்காங்க. அதுல சில கன்ஃபார்ம் செய்யப்பட்டிருக்கு, சிலர் இதனால் உயிரிழந்திருக்கலாம் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. அதற்கு இவ்வளவு அச்சப்படணுமா அப்படின்னு நீங்க கேட்கலாம். இதனுடைய வரலாறு மிக மோசமானது, அதையும் பார்த்து விடுவோம். அப்படியே ஒரு 21 வருஷத்துக்கு முன்னாடி போனா 2003 ஆந்திரா, மகாராஷ்டிரா, குஜராத் இந்த மாநிலங்களில் பரவி 322 பேர் வரை பலி கொண்டது. இது சிறுவர்களையே பெரும்பாலும் தாக்கக்கூடியது. ஸோ அதனால ஆந்திரா வரை வந்து இந்த நோய் பலருடைய உயிரை குடித்திருக்கிறது இந்த வைரஸ். அதனால அச்சப்பட வேண்டிய தேவை இருக்கிறது. சரி, இப்போ இதற்கான காரணம் என்னன்னு பார்த்துடலாம். முதல்ல ஏன் இதற்கு சண்டிப்புறா அப்படின்னு பேர் வந்துச்சு அப்படின்னா, 1965 மகாராஷ்டிராவில் சண்டிப்புறா அப்படின்ற ஒரு கிராமத்தில் திடீர்னு சிறுவர்களுக்கு காய்ச்சல் ஏற்பட்டு பலரும் மரணமடைகிறாங்க. அப்போது சரியான போதிய மருத்துவ வசதிகள் இல்லை. இந்த கிராமமே தனிமைப்படுத்தப்பட்டது. என்ன அப்படின்றத பின்னாடி ஆய்வு செய்கின்ற போதுதான் இந்த வைரஸ் வந்து சண்டிப்புறாவிலிருந்து உருவாகி இருக்கு. அதனால இதற்கு அந்த பேரை வைப்போம் அப்படின்னு சண்டிப்புறா வைரஸ் அப்படின்னு பேரை வைத்திருக்கிறாங்க. இந்த முதல் பாதிப்பு கண்டறியப்பட்டதால் அந்த பெயர். மணல் ஈக்கள் மற்றும் கொசுக்கள் மூலமாக இது பரவுகிறது. சாண்ட்ஃப்ளை மற்றும் கொசுக்கள், சின்ன பூச்சி மாதிரி இருக்குங்க இல்லையா, அந்த மணல் ஈக்கள் மற்றும் கொசுக்கள் மூலமாக இது பரவுகிறது அப்படின்றாங்க. எங்க அப்படின்னா, அசுத்தமான பகுதிகளில் இருந்து சீசனின் போது மழை பெய்கிறப்போ, குளிர் நிலவுகின்ற போது அந்த ஈக்கல்ல அது ஒரு வைரஸை எடுத்துட்டு வந்து சிறுவர்களை தொட்டு அவர்களை கடித்து இது பரவுகிறது அப்படின்னு கண்டறியப்பட்டிருக்கிறது. சரி, இதை என்ன செய்யும் அப்படின்னா, 9 மாதம் முதல் 15 வயது வரை இருக்கக்கூடிய சிறுவர்களை குறிவைத்து தாக்கும். பெரும்பாலும் அவங்களுக்கு தான் ஏற்படும் அப்படின்றாங்க. உடனடியாக தீவிர காய்ச்சல், நல்லா இருப்பாரு, திடீர்னு காய்ச்சல் பார்த்தீங்கன்னா 100 டிகிரிக்கு மேலே டக்குன்னு போயிடும். ஸோ உடனடியாக தீவிர காய்ச்சல், தலைவலி, வாந்தி, அப்புறம் வலிப்பு ஏற்படுவதற்கான வாய்ப்பும் இருக்கிறது. இது அப்படியே தீவிரமடைந்து என்ன பண்ணும் அப்படின்னா, மூளை திசுக்களை இந்த வைரஸ் தாக்கி மூளை அலர்ஜியை ஏற்படுத்தும். அதன் பிறகு கோமா நிலைக்கு சென்று விடுவார்கள். அதன் பிறகு மரணம் ஏற்படும் அப்படின்றாங்க. இந்த மரணம் கூட ஒருவருக்கு தாக்கி உடனடியாக ட்ரீட்மெண்ட் எடுக்கலைன்னா 85% பேர் மரணமடைந்திருக்கிறாங்க அப்படின்றது இந்த வைரஸினுடைய நிலையாக இருக்கிறது. சரி, இப்போ எவ்வாறு தடுப்பது அப்படின்ற ஒரு கேள்வி இருக்கிறப்போ, இதற்கு வேக்சின் இருக்கா? இல்லை. இதற்கு ஸ்பெசிஃபிக் ட்ரீட்மெண்ட் இருக்கா? இல்லை. ஸோ இது சிம்டமேட்டிக் ட்ரீட்மெண்ட் கொடுக்குறாங்க. பொதுவான வைரஸுக்கானது இதெல்லாம் வச்சுதான் இதை இப்போது வரை கட்டுப்படுத்தி வருவதாக மருத்துவத்துறையில் இருக்கக்கூடியவர்கள் தெரிவிக்கிறார்கள். பூச்சிக்கடியை அனுமதிக்க கூடாது. அதாவது குழந்தைகளுக்கு காற்றோட்டமான உடைகளை போட்டிருப்போம், அதே நேரத்தில் அவர்களுக்கு பூச்சி கடிக்கிற விஷயங்கள் இருக்கக்கூடாது. ஸோ அதனால ஃபுல் ட்ரெஸ்ஸஸ் போடுறது வந்து இப்போதைய சூழலில் கட்டாயம் அப்படின்ற விஷயங்களை சொல்றாங்க. சாதாரணமாக குழந்தைகளுக்கு ஏற்பட்டிருக்கக்கூடிய சின்ன சின்ன கடி, கொசுக்கடியா இல்லை பூச்சிக்கடியான சந்தேகம் வந்தாலும் கூட ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கணும் அப்படின்றாங்க. தூய்மையான வீடு மற்றும் சுற்றுப்புறம், குளிர்ச்சியான பகுதிகளில் இந்த சாண்ட்ஃப்ளை அப்படின்ற ஈக்கள் இருக்கும் அப்படின்றதால உங்களுடைய வீடு ரொம்ப குளிர்ச்சியாக இருக்கிறது அப்படின்னா அங்கே கவனமாக இருங்க அப்படின்றாங்க. தூய்மையான வீடு மற்றும் சுற்றுப்புறம், வீட்டிலே காய்கறி தோட்டம் போட்டிருப்பாங்களா, அவங்கெல்லாம் ரொம்ப கவனமாக இருக்கணும் அப்படின்னு கூட சொல்லப்பட்டிருக்கிறது. நீர்நிலைகளை சுற்றி இருக்கக்கூடியவர்களும் ரொம்ப கவனமாக இருக்க வேண்டிய தேவை இருக்கிறது. இதனை முன்னிட்டு தமிழக அரசு வழிகாட்டி நெறிமுறையை வெளியிட்டிருக்கிறது. தமிழ்நாட்டில் இந்த பாதிப்பு இதுவரை இல்லை அப்படின்னாலும் கூட எவ்வாறு நடந்து கொள்ள வேண்டும் அப்படின்ற வழிகாட்டி நெறிமுறையை தமிழக அரசு வெளியிட்டு முன்னெச்சரிக்கை செய்திருக்கிறது. தமிழ்நாட்டுக்கு இது வரக்கூடாது அப்படின்னு நம்ம எல்லோரும் நினைச்சுக்குவோம். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.